மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ஒரு சில மாதங்கள்ல நடக்க இருக்க நிலையில பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் தேர்தல் வேலைகள்ல தீவிரம் காட்டி வராங்க. மாநிலத்துல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில வர இருக்க சட்டமன்ற தேர்தல் இதற்கு சவாலா இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். மகாயுதி கூட்டணிக்கு பெரிய டாஸ்கா இருக்க போற 7 விஷயங்கள் என்னங்கறத பத்தி பார்க்கலாம். முதலாவதா, யார் முதல்வர் வேட்பாளர்? காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைஞ்சு மகா விகாஸ் அகாடி கூட்டணியை அமைச்சிருக்காங்க. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல மகா விகாஸ் அகாடி கூட்டணி 30 தொகுதிகளை ஜெயிச்சது வர இருக்க சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் முகம் என்கிற பேச்சுகளும் அடிபட்டு வருது. அதே சமயம் பாஜக அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிகள் இணைஞ்சு மகாயுதி கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இப்போ முதலமைச்சரா ஏக்நாத் ஷிண்டே இருந்தாலும் வர இருக்க சட்டமன்ற தேர்தல பாஜக தான் அதிக இடங்களை களமிறங்க திட்டமிட்டு இருக்கிறதுனால மகாயுதியோட முதலமைச்சர் முகம் யாருங்கிறது இன்னும் டிசைட் பண்ணாததாவே இருக்கு. சட்டமன்ற தேர்தல மகாயுதி கூட்டணியை ஏக்நாத் ஷிண்டே வழிநடத்துவார்னு மட்டுமே பாஜக தரப்புல கூறப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதம் மட்டுமே இருக்கிற சூழல்ல முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது முடிவுக்கு எட்டாதது மகாயுதிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. இரண்டாவதா, அனுதா பாலை. மகாராஷ்டிரால பெரிய கட்சிகளா வலம் வந்த சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா கட்சிகள் 2022ல உடைக்கப்பட்டுச்சு. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி பாஜகவோட கைகோர்த்துச்சு. ஆட்சியை இழந்ததோட கட்சி மற்றும் சின்னத்தையும் பறிகொடுத்தாங்க சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேயும். கட்சிக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய 2 பேர் கட்சியை உடைச்சு சரத் மற்றும் உத்தவ் 2 பேரையும் கைவிட்டது மக்கள் மத்தியில அனுதாபத்தை உருவாக்குச்சு. இது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலையும் பிரதிபலிச்சது. அதுதான் மகா விகாஸ் அகாடிக்கு மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு. மூன்றாவதா, ஓரங்கட்டப்படும் அஜித் பவார். என்னதான் மகாயுதி கூட்டணியில அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் அணி அங்கம் வகிச்சாலும் பெரிதா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னே சொல்லலாம். மகாராஷ்டிரால 2022ல ஆட்சி கவிழும் முன்பு வர துணை முதலமைச்சரா பொறுப்பு வகிச்சு வந்தாரு அஜித் பவார். ஆனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான தற்போதைய ஆட்சியில அவருக்கு பாஜகவோட தேவேந்திர பட்னாவிஸுக்கு அடுத்து 2வது துணை முதலமைச்சரா பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட மக்களவை தேர்தல் சமயத்தப்போ நல்ல செல்வாக்கு இருந்து போட்டியிட்ட 4 தொகுதிகள்ல ஒரு சீட்டை மட்டும்தான் ஜெயிச்சது அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி. அஜித் பவாரோட இந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே மகாயுதி கூட்டணிக்கு அவர் மேல அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. இதனாலதான் மத்திய கேபினெட்ல அவர் அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தியும் பாஜக கண்டுக்கவே இல்லை. இப்படி அஜித் பவார பாஜக ஓரங்கட்டுவது கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி வருது. இது சரி செய்ய வேண்டியது பாஜகவுக்கு பெரிய சவாலா இருக்கும். 4வதா, மகா விகாஸ் அகாடியுடன் கைகோர்க்கும் ராஜ் தாக்கரே. மகாராஷ்டிரா நவ்நிர்மன் கட்சியோட தலைவரான ராஜ் தாக்கரே கடந்த மக்களவை தேர்தல் சமயத்துல மகாயுதி கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சாரு. ஆனா வர இருக்க சட்டமன்ற தேர்தல 225 முதல் 250 தொகுதிகள்ல சோலோவா களமிறங்க திட்டமிட்டிருக்காரு. குறிப்பா தேர்தல் வியூகங்களை அமைச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அதற்கேற்றார் போல செயல்பட இருக்காரு. மாநிலத்துல பெரிய அளவுல ராஜ் தாக்கரேயோட இந்த கட்சி பிரபலம் இல்லைனாலும் கடந்த கால தேர்தல் வரலாற்றை பார்த்தா கணிசமான சீட்களை ஜெயிச்சிருக்கு இந்த கட்சி. இதுவும் மகாயுதிக்கு சவாலா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 5வதா, மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம். மகாராஷ்டிரால 33% இருக்க மராத்தா சமூகத்தினர் கடந்த 1.5 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்கள், வேலை வாய்ப்புகள்னு தங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டும் தங்களை குன்வீஸ்னு குறிப்பிட்டு ஓபிசி சமூகத்துல சேர்க்கணும்னு போராடி வராங்க. மக்களவை தேர்தல் சமயத்துல மராத்தா சமூக செயற்பாட்டாளரான மனோஜ் ஜாரங்கி பட்டேல் மும்பையில பெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாரு. இதை அடுத்து தேர்தலை கருத்துல கொண்டு ஷிண்டே அரசு மராத்தா சமூக இடஒதுக்கீட ஓபிசி கோட்டாவுக்கு கீழே சேர்க்கிறதா டிராஃப்ட் நோட்டீஸ வெளியிட்டாங்க. ஆனா இதை இன்னும் செயல்படுத்தாம கிடப்புல இருக்கிறது மகாயுதிக்கு மேலும் சவாலா அதிகரிச்சிருக்கு. அதோட மனோஜ் ஜாரங்கியும் வர ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த கோரிக்கையை முன்வச்சு 7 மாவட்டங்கள்ல ராலி நடத்த திட்டமிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மராத்தா இடஒதுக்கீடு சார்ந்து உத்தவ் தாக்கரேயோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க மராத்தா சமூக மக்கள் ஆர்வம் காட்டி வர்றது மகாயுதிக்கு பெருத்தாடியா இருக்கும்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. 6வதா, தொகுதி பங்கீடு. மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஈக்குவல் சீட் ஷேரிங் என்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே சமயம் மகாயுதி கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங் சார்ந்து போட்டி நிலவி வருது. அதிகபட்சமா பாஜக 150 தொகுதிகள்ல களமிறங்குற பட்சத்துல மிச்சம் இருக்கிற 138 தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அரசியல் விமர்சகர்களோட இந்த கணிப்பு ஒரு
எர்ணாகுளம்னாலும் பாஜக உள்கட்சி மீட்டிங்ல ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு அதிகபட்சமா 60 சீட்டும் அஜித் பவார் அணிக்கு அதிகபட்சமா 40 சீட்ஸ் மட்டுமே கொடுக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவருது. இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி வர இருக்க சட்டமன்ற தேர்தலில் 113 தொகுதிகள்ல போட்டியிட முடிவு செய்து ஆக்ஷன்லயும் இறங்கி இருக்கு. இதற்காக ஏக்நாத் ஷிண்டே 46 தேர்தல் பொறுப்பாளர்களையும் 113 தொகுதிகளை கண்காணிக்கிறதுக்காக 93 தேர்தல் மேற்பார்வையாளர்களையும் நியமிச்சிருக்காரு. கூட்டணிக்குள்ள இருந்தும் ஏக்நாத் ஷிண்டேயோட இந்த தன்னிச்சையான முடிவு பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 7வதா வாக்கு பிரிவு. நடந்து முடிச்ச மக்களவை தேர்தலில் பிரகாஷ் அம்பேத்கரோட வாஞ்சித் பகுஜன் அகாடி தனிச்சு களமாடிச்சு. ஒரு சீட்டை கூட ஜெயிக்கலனாலும் அந்த தேர்தலை மகா விகாஸ் அகாடியோட ஆதரவு போக்க மேற்கொண்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலை பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளை பிரிக்கிறதுலயும் பிரகாஷ் அம்பேத்கரோட இந்த கட்சி முக்கிய பங்கு வகிச்சது. வர இருக்க சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி மகா விகாஸ் அகாடியில இணைஞ்சு களமாடினா மகாயுதிக்கு டஃப் கொடுக்கும்னு சொல்லப்படுது.